வடிவேலு ஒரு படத்துல அடிச்சுக்குவாப்புல, பிப்ரவரி 30, பிப்ரவரி 30, பிப்ரவரி 30ன்ட்டு. அது மாதிரி இப்ப எல்லா கட்சிக்காரங்களும் ஏப்ரல் 23, ஏப்ரல் 23, ஏப்ரல் 23 நெஞ்சில அடிச்சுக்கிறாங்களாம். அதுலயும் சில பேருக்கு இந்த தேதியை ஞாபகப்படுத்தணும். சொன்னாலே போதும் கேவி கேவி அழுகுறாங்க. அவங்களுக்கு இப்பவே எல்லாம் கிராபிக்ஸ்ல கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுதா. பாவி பையன். இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்பயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்ப ஒவ்வொரு கட்சியும் சீட்டுக்கு என்ன பாடுபடுது, எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, எவ்வளவு தூரம் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா நோகாம அப்படியே கொண்டாந்து இந்தாங்க இதுதான் உங்க சீட்டுன்னு முந்திக்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க அவங்க அழுகுறாங்களா. அவர் கேட்கிற அவருக்கு டவுட் வேற, இவங்க ஆனந்த கண்ணீர்ல விடுறாங்களா இல்ல பேரானந்த கண்ணீர் விடுறாங்களா. யோ எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு அழுகையா, சந்தோஷ கண்ணீர் தானே அப்படின்னு கேட்கிறப்ப போயா சாப்பி இத பார்த்தா உனக்கு சந்தோஷ கண்ணீர் மாதிரி இருக்கா. எங்க இவ்வளவு பேசுறீல்ல, முடிஞ்சா எனக்கு நீ கொடுத்த அந்த சீட்ல நீ நின்று ஜெயிச்சுக்காம பாப்பா. அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய டேலண்ட், ஏன்டா கொண்டாந்து தள்ளி விட பாக்குறீ இந்த சீட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு மறுபடியும் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுறாங்களா. இப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நம்ம ஐயா பாப்கார்ன் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டா பேசுற ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, அந்த ரியாக்ஷனோடயே பார்த்துக்கிட்டு இருக்காராம். பார்த்துருவோமா. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் கூத்து. இப்பதானே தெரியுது ஏன் ஐயா எடப்பாடி பொசுக்குன்னு டெல்லிக்கு போயிட்டு வந்தான்னு. அண்ணே நீங்க சொல்றபடி செஞ்சா அப்படின்னா என்னை தமிழ்நாட்டை செருப்பால் அடிப்பாங்க, ஒரு வய என்னை வதிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த பாஜக படத்தில் மெடிக்கல் காலேஜ் ஓனர் பேசுவாப்புல, அண்ணே ஒரு சீட்டு இல்லைண்ணே, 100 சீட்டு தரேனே, 1000 சீட்டு தரேனே, அண்ணே இந்த காலேஜே உங்களுது இல்லை, நீங்க அந்த சீட்டில் போய் உட்காருக்கம்பா. இல்லை கிட்டத்தட்ட கட்சியே உங்களுது தான். நீங்க என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னா சொல்ல போறேன். ஆனா என்ன எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஓப்பனா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா என்னால வெளியே தலை காட்ட முடியாது, ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள என்னால போக முடியாது ஜி. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க தெரியாத மாதிரி எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படி ஒரு டீலை போட்டுக்கிட்டா அப்படின்னா எனக்கும் கௌரதையா இருக்கும், உங்களுக்கும் கௌரதையா இருக்கும். இல்லைன்னா நான் ஆளுமை இல்லை ஒரு ஜோல்லா போய்தா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிதான் இந்த அதுக்கு உண்மையில அதாவது எப்படின்னா கூட்டணி பேசி முடிவு பண்றது அங்கே, அதாவது என்னென்ன குண்டக்க மண்டக்க பண்ணலாம், எப்படி இவங்களுக்கு தெரியாம நாம வந்து அண்டாவை கவுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அங்கே. இங்க கொலாய் வச்சு கூவுறது தான் இங்க. அதாவது என்ன, இதை நாங்க முடிவு பண்ணிட்டோம், எங்க தலைமையில நாங்க முடிவு பண்ணிட்டோம், நாங்களே எடுத்த முடிவு இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து ஒரு நெஞ்ச வெறிச்சுக்கிட்டு பேசுவாப்புல இல்லையா. அதுதான் இங்க மேலேருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கூடா கூவு இன்னும் நல்லா கூவு, இதற்குத்தானே ஆசைப்பட்ட வாழகு வர, இதைத்தான் இங்க எல்லாரும் பெரிய தந்திரி முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தெரியுறாங்க. ஆனால் அவர் செஞ்சதுல இன்னொரு பெரிய ராசதந்திரமும் உள்ளுக்குள்ள இருக்குப்பா. அவர் ராசதந்திரம் என்னன்றது அப்புறமா சொல்லுறேன். முதல்ல அவங்களுக்குள்ள நடந்த ராசதந்திரம் என்ன தெரியுமா, அவங்க நின்ன இடத்துலையே இப்போ அவங்க யாரும் நிற்கலை, பாதி பேர் அதில் நிற்கலை. பத்தாததுக்கு நாங்கள் தான் எதிர்கட்சி, திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு தரமான எதிர்கட்சினா அது நாங்கள் தான் அப்படின்றாங்கல்ல. இவங்க போட்டி போகிற கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் போட்டி போகிற இடத்துல அதிமுக போட்டியே போடலை, பூரா அவங்க கிட்ட தள்ளி விட்டுச்சு. நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாம். நாங்கள் வேற இடத்துக்கு போயிடுறோம். இப்போ 169 இடம் நினைக்கிறேன் அதிமுக, பேலன்ஸ் இருக்கிற இடம் இந்த 65 இடமும் அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஜோனான இடம். நல்லாவே தெரியும், இங்கே நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம டப்பாவை கலட்டிடுவாங்க, மானம் போயிடும், டெபாசிட் தேராது, விரட்டி 5 வருஷம் சொல்லி அடிப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 65ஐயும் அல்லேக்கா அந்த பக்கம் தள்ளி விட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ உண்மையில எனக்கு ஒரு அதில் ஒரே ஒருத்தரை பார்த்தா எனக்கு உண்மையில ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ். எனக்கு அவர் ஜென்ரலாகவே அந்த மனுஷனை ரொம்ப பிடிக்குன்னு வைங்கள. ஏன்னா அவர்
செய்யாத வேலையே கிடையாது. ஐ மீன் எலெக்ஷன் டைம் வந்துருச்சுனாலும் சரி, எலெக்ஷன் இல்லைனாலும் சரி, எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பார் ஜெயக்குமார் அண்ணன். இப்பயும் வந்து அந்த ராசாவோட சமஸ்தானத்தில் தான் போட்டி போடுவார்னு நினைக்கிறேன். அதில் தான் உள்ளே போக போகிறார். ஆனால் ஏற்கனவே சொன்னார், அவங்க அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம், நான் வந்து தோக்கிற இடமாடாது, இது வரைக்கும் நான் என்னைக்காச்சும் தோற்றுதுக்கன்னடா, 91லேருந்து அண்ணனோட கோட்டை அது. இடையில ஒரு முறை மட்டும் மிஸ் ஆச்சு. ஆனால் மறுபடியும் 2001லேருந்து 2016 வரையும் தொடர்ந்து மறுபடியும். ஆனால் அப்பேற்பட்ட என்ன இவங்க எங்கே கொண்டாந்து நிப்பாட்டி இவங்க கூட சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை சேத்துல போட்டு பரட்டி சாக்கடையில் கொண்டாந்து தள்ளி ஏரியாவில் வெளியில் என்னைய தலைகாட்ட முடியாதபடி ஆக்கி விட்டாங்களா. இதுக்கு நான் பழிவாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொக்கரிச்சார்ல. அதே தொகுதியில் தான் மறுபடியும் அதே கூட்டணியோட கொண்டு போய் போட்டி போட போகிறாரு. அண்ணனோட மன தைரியத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்படி ஒரு தைரியம் அங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இல்லை, அவருக்கு தைரியம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறார் இல்லையா, நடிக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மனதைரியம் நான் உண்மையிலே மனசார வேண்டிக்கிறேன். குறைஞ்சபட்சம் அண்ணனாவது சென்னைக்குள்ளே ஜெயிக்கணும். உண்மையிலே எனக்கு அது ஜெயக்குமார் அண்ணன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆசை. அண்ணன் ஜெயிக்கிறாரா இல்லையான்றது போதான் தெரியும். மற்றபடி நம்ம ராஜேந்திர பாலாஜி அண்ணன் இதுக்கு முன்னாடி ராஜபாளையத்தில் போட்டி போட்டார். இப்போ நேராக ஓடி போயிட்டு சிவகாசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன் ராஜபாளையத்துக்கு உள்ளே கூப்பிட்டா எதையாச்சும் விட்டு கடிக்க விடுவாங்களா என்ன போட்டி போட்டா? இல்லை எனக்கு தெரியலையே. ஏன் சிவகாசிக்கு ஓடி போட்டீங்க? நமக்கு நல்ல இது இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம இந்த தொகுதியில் நம்ம நிறையா செஞ்சுருக்கோம், நாம் இங்கே தான் இருக்கணும், நம்ம தொகுதி மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல. ஏன் ராசபாளையத்தை விட்டு சிவகாசிக்கு ஓடினீங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த முறை இவங்கிட்ட நம்ம என்ன சொல்லி தப்பிக்க முடியாது. சிவகாசியில் போயிட்டு புதுசாக எதையாச்சும் ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சிவகாசி பக்கம் போயிருக்காரு. சண்முகம் அண்ணன் ஐயோ விழுப்புரா அண்ணன் அதாவது எங்கே இது பண்ணாலும் கடைசியில் அண்ணன் வந்து அடையிற இடம் விழுப்புரமாக தான் இருக்கு. ஆனால் இந்த தடவை அந்த கோழி அந்த கூண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன் போகல? நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே என்னையை தாண்டி முடியுமா, இங்கே வர முடியுமா? இத்தனைக்கும் அண்ணனுக்கு ஃபுல் சப்போர்ட்டு சைடில் பாமகவும் சேர்ந்து நிற்குது. வெறும் தனியாலாம் நிற்கலை. விழுப்புரத்தில் ஏன் அங்கே முடியலை? மயிலத்துக்கு ஏன் ஓடனிய? மயிலும் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கிற இடம். எந்த சிட்டிங் எம்எல்ஏ? பாமக சிட்டிங் எம்எல்ஏ. அவர் பார்ப்பாரா இல்லையா? நீ காரணம் இல்லாமல எங்கனக்குள்ளே வந்து கார்னர் பண்ணி உட்கார்ந்துருக்கிற. எனக்கு தெரியும் நீ விழுப்புரத்தில் நின்றா உன்னைய வெளுத்து விடுவாங்கன்றது. அதுலேயும் ரீசெண்டாக இப்போ அண்ணன் பேசின பேச்சுக்கு செய்ய இப்போ மயிலம் எனக்கு தெரிஞ்சு என்ன கர்நாடகாலையா இருக்குது, அங்கே போனாலும் இதே நிலைமை தான் அண்ணனுக்கு. பட் இருந்தாலும் எப்படியாச்சு பாமக தன்னை கைவிடாது அப்படின்ற ஒரு காரணத்தை நம்பி அதிமுகவை நம்பி அவர் போகலை. ஏன்னா அவருக்கு அவருக்குள்ளே இருக்கிறதுக்கும் பாயா நமக்கு இந்த இடம் ஜேப்பு இல்லை, அவங்க இடம் தான் ஜேப்பு. அங்கே போயிட்டு உட்காந்துட்டார். இங்கே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் கலசை பார்க்க போயிட்டார். அது ஏன்றது தெரியல சார். எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அமைச்சராக இருந்தவங்க எல்லாருமே யாருமே வந்து சாதாரணமான வெறும் எம்எல்ஏ போஸ்ட்டில் உட்கார்ந்தவங்க கிடையாது. ஒரு அமைச்சராக இருந்தவங்க. அவங்க எப்பயுமே இந்த தொகுதி தான் வேணும்னு அட்டம் பிடிச்சி நான் எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் ஏன் இப்போ அந்த தொகுதியை விட்டு ஓடி போகிறாங்கன்றது தெரியலையே. ஏதாச்சும் ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்ததுக்கு பாருங்க எங்கெங்கெல்லாம் இவங்க வந்து போகாமல் இருக்கிறாங்க. திருவண்ணாமலை நினச்சி பாருங்க. உண்மையிலேயே ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி குறைஞ்சபட்சம் பேரளவுக்காச்சும் போடணும்ல. ஏன்னா இவங்களோட மூவ்மெண்ட் என்ன, டாக்டிக்ஸ் என்ன, இவங்களை எப்படி நம்ம ஆப்போசிட்டில் அடிக்கிறது, இவங்களை எதிர்க்கிறதுக்கு நம்மளை விட்ட வேறு ஆள் கிடையாது. கூட்டணி கட்சியெல்லாம் எந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதான் நம்ம எந்த இடத்துலலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அங்கனுக்குள்ளே கொண்டு போய் கூட்டணி கட்சிக்கு கொடுப்போம். உண்மையிலேயே கூட்டணி கட்சியெல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா. ஆனால் எப்படி தள்ளி விட்டுருக்காங்க பாருங்க. ஏவா வேலண்ணே அது கூட்டணி கட்சிக்கு. இந்த பக்கம் மனோ தங்கராஜன் பத்மநாபபுரம் அது கூட்டணி கட்சிக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஆவடி நாசரன் அது கூட்டணி கட்சிக்கு. அப்புறம் திருப்பத்தூர் பெரிய கருப்பன் சொல்லி அடிப்பார் அவர்களா. இதெல்லாம் வந்து அவங்க கோட்டை சார். உண்மையிலேயே அவங்கள தாண்டி ஏன் வேணும் அவங்கள்ட்ட போய் நின்று கேட்டு பார்க்க சொல்லுங்க. இந்த தொகுதியை தாண்டி வர தொகுதி போகிறாங்களான்னு கேட்டு பார்க்க சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு தொகுதியை முழுக்க அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இதை விட உண்மையிலே எனக்கு ரொம்ப பாவப்பட்டது ஐஜேகே நினச்சிட்டேன். என்ன சார் பாவம் பண்ணாங்க உங்களுக்கு? அதாவது கொடுத்துருக்க சீட்டை குன்னத்தில் கொண்டு போயிட்டு ஐஜேகே கொடுத்துருக்கேன். சிவசங்கரன் நினைச்சு பாரு, கன்ஃபார்மாக தோத்துரும். கண்டிப்பாக போட்டியே போட முடியாது அவங்களுக்குள்ள.
ஐஜேகேலாம் அழுதுகிட்டு உட்காந்துருப்பாரு. எனக்கு ஒரு தொகுதி ஜெயிக்கிற மாதிரி கொடுங்கடா, ஏன்னா 2 தொகுதியும் இப்படி கொண்டு போயிட்டு என்னை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்பாரா மாட்டாரா? இப்போ பாஜகவுக்கு தான் அல்டிமேட்டு. உண்மையில ஆல்ரெடி வானதி அக்கா பேசுனதெல்லாம் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேசியிருக்காங்க, நான் என் தொகுதியை எந்த அளவுக்கு பெருசாக டெவலப் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் போடாத திட்டம் இல்லையா, அதாவது என் தொகுதிக்கு ஐஎஸ்ஐ முத்திரையே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைப்பா, இந்த மக்கள் நான் இல்லைன்னா தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அக்காவை தொகுதியிலேருந்து புறக்கணிச்சிட்டாங்க. கோவை தெற்கு லிஸ்ட்டிலேயே வரல. போங்க அந்த வடக்கு பக்கமாக போனீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி உட்காந்துருப்பாப்புல, அவர்கிட்ட போய் ஓட்டு கேட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துருங்க. இப்போ அக்கா வடக்கு போவாங்களான்றது தெரியலை, ஏற்றுப்பாங்களான்றதும் தெரியலை. நயினார் அண்ணன் உண்மையிலே, ஆனால் நயினார் அண்ணன் இதில் உண்மையிலே இப்போ நல்ல ஜாக்பாட்டு நயினார் அண்ணன் தான். ஏன்னா அவரே தொகுதி மாறணும். ஒருவேளை மறுபடியும் எங்கே நமக்கு நெல்லை தொகுதியாக கொடுத்து நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அவர் பயந்துக்கிட்டு இருந்தார். அவர் பயந்த மாதிரியே நடந்து போச்சு. நெல்லை இல்லை, இந்த பக்கம் சாத்தூர் எழுதிட்டாங்க, அண்ணன் பேரில் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் சாத்தூரில் அண்ணனோட பிளான் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ வேணால் இந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டோம், இந்த புலிகிட்டேருந்து மாட்டிக்கிட்டு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்குவான் இல்லை, அந்த கதையாக கூட ஆகலாம். ஆனால் ஏரியா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட ஏரியா அப்படின்றதுனால கண்டிப்பாக அங்கே இருக்கிற அந்த நெளிவு சுழிவுகள்லாம் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு உண்மையிலே தமாகாவை நினச்சா தான் சார் வைத்தறியும். ஏன்னா அவருக்கு 5 தொகுதினா அவருக்கு ஒரு நிமிஷம் அப்செட். 5 தொகுதியா, நாம் அடித்து கேட்டாலும் 5 தொகுதி கொடுக்க மாட்டாங்கல்ல, எப்படி நமக்கு இந்த 5 தொகுதியை ஒதுக்குறேன்? இதில் வேறு அவருக்கு கோபம் வேறு, என்னையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆளாகவே இது பண்ண மாட்டேன்றீங்க. மூப்பனார் கட்சியை கொண்டாந்து முட்டுச்சந்தில் விட்ட 5 தொகுதியும் இப்போ வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போட போது தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து பார்ட் ஆஃப் பிஜேபி எல்லாம் கிடையாது, அதுவும் பிஜேபி தான், கொஞ்சம் விலகி நிற்கிற பிஜேபி கூட்டணியிலேருந்து, வேறு எதுவும் இல்லை. இப்போ அதில் அண்ணனுக்கு கொடுத்துருக்க அந்த தொகுதியெல்லாம் பாருங்கள், ஒற்றஞ்சத்திரம் சக்கரபாணி எப்போ இருந்து 96 இப்போ வரைக்கும் அவர் தான் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட நீ போட்டு நீ ஜெயிக்கிற. ஈஸியான தொகுதிப்பா, போனியெல்லாம் ஜெயிச்சிடலாம். அவர் ஜெயிச்சாலும் அவர் கணக்கில் வராது, தோத்தாலும் அவர் கணக்கில் வராதுன்னு வைங்களேன். ஏன்னா சின்ன தாமரை சின்னம் தானே. பட் இருந்தாலும் எதுக்கு இதை ஒதுக்குனாங்கன்றது தெரியல. ஈரோடு மேற்கு முத்துசாமி கும்பகோணத்தில் ஆல்ரெடி 2 பேர் மாறி அது வேற, அந்த கணக்கே வேற, டீலே வேற. ஆனால் கோசிமணி, அதுக்கப்புறம் அவர் சாக்கோட்டை அன்பழக, அப்புறம் ராணிப்பேட்டை கிள்ளியூர், கன்ஃபார்ம் 5க்கு முட்டை தான், அதில் மாற்றமே கிடையாது. எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்றுக்காச்சும் வழி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்க கூட வழி இருக்காது. தொகுதியில் மொத்தமாக அடிச்சு காலி பண்ணி விடுவாங்க, வாஷ் அவுட்டு டெபாசிட் போயிடும். இந்த தொகுதியிலெல்லாம் தமாக இந்த தேர்தலோட தலைமொழிக்கிடலாம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு தொகுதிக்குனாலும் வழி. இப்போ அடுத்து வந்துடுவாங்க, இப்போ அண்ணன் டிடிவி தினகரனுக்கு வந்துடுவாங்க. இது எவ்வளோ உண்மையிலே அவர் சேர்ந்தப்போ ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. அது எப்படி ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, எப்படியாச்சும் பேசி தினகரன் அண்ணன் சசிகலா அம்மாவையும் ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டுக்குவார், அவங்க 2 பேரும் வருவாங்க, மொத்தமாக 3 பேருமா சேர்ந்தான்னா கண்டிப்பாக இந்த தடவை புரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. உண்மையில் எல்லாரும் நம்புனாங்க. ஆனால் டிடிவி அண்ணன் என்ன பண்ணார், ஓபிஎஸ்க்கு டாட்டா காமிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வை நான் போயிட்டேன்ல, இப்போ நீ ஓ வழி, உனக்கு சாமர்த்தியம் தான், நீ சேர்ந்துக்கிட்டு போயிட்டாப்புல. அவர் ஆப்போசிட்டில் சேர்ந்துக்கிட்டார். குறைஞ்சபட்சம் சசிகலா அம்மாவையாவது உள்ளே இழுத்துருக்கலாம், குறைஞ்சபட்சம் அந்த அம்மாவையும் இழுக்கலாம். அதாவது என்ன சொன்னாங்க, 2021 தேர்தலில் டிடிவி அண்ணன் ஒரு 25 தொகுதியில் பழனிசாமி ஐயாவுக்கு செக்கு வச்சார். அவர் தான் அந்த அவர் வச்ச பாம்பு தான் வெடித்ததை தவிர உண்மையிலேயே வந்து அதிமுக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இவரால் தான் நாசமாக போச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாமே அந்த பக்கம் வந்துடும். எது அண்ணன் டிடிவி வாங்கின ஓட்டு, இதுக்கு முன்னாடி அவர் வாங்கின ஓட்டு திரும்ப அவரே வாங்குவாரான்றது சந்தேகம். ஏன்னா அப்போ என்ன ஆச்சுன்னா, சசிகலா அம்மா கூட இருந்தாங்க, ஐயா பழனிசாமியோட எதிர்ப்பு வாக்குகள், அதான் ஐயா ஓபிஎஸோட ஆதரவு வாக்குகள், அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ 3 பிரிஞ்சிருச்சு, 3 தனி, இது 3 ஒன்றா இருந்தால் தான் பவர்ஃபுல்லு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த 3 தனித்தனியாக உட்கார்ந்துருக்கிறப்ப எந்த பக்கம் எது தெரிக்கும்னு தெரியாது, எல்லாம் ஒரே இடத்துல விழுமான்றது சந்தேகம்தான். அதில் தான் ஆப்டுக்கிட்டார். ஆனால் இந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்,
பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் வந்து ஏதோ பரவாயில்ல, அவர் ஒருத்தர் தான் தலைவர், அவர் தான் தலைவர், அவர் பக்கம்தான் எல்லாரும் நிற்கிறாங்களா இல்லையான்றது அவர் வாங்க போகிற ஓட்டில் தெரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம அன்புமணி ஐயா கதையும் கிட்டத்தட்ட அதே கதை தான். இப்போ அன்புமணி ஐயா பக்கம் எல்லாரும் நிற்கிறாங்க அப்படின்றது உண்மை. ஆனால் எல்லாருமே அவனுக்குள்ளே நிற்கிறான். அப்போ ஐயா ராமதாஸுக்கு அவனுக்குள்ளே மரியாதையே இல்லையா? என்னைக்கு ரெண்டாக பொழஞ்சோ சரி பாதியாக புரியலைன்னாலும் குறைஞ்சது அவருக்கு ஒரு 20% இருக்காது குறைஞ்சபட்சம். இப்போ நீங்கள் பண்ணுற கூத்தியெல்லாம் பார்த்து இன்னொரு 10% அந்த பக்கம் போகாது. ஐயா பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டாருன்னா என்ன ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, நான் வளர்த்தவன் என்னை ஏறி மிதிச்சிட்டா, என் பேச்சை கேட்க மாட்டேன்டா, என்னை உயிரோட கொண்டுட்டேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்புல முடிஞ்சு. அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்ச நாள் இறங்க மாட்டாங்களா சார்? அது அப்படியே அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றது நினப்பா. வேணா தர்மபுரியில் அதாவது கொடுத்துருக்க 18 மேபி தர்மபுரி, அப்புறம் பெண்ணாரம், அப்புறம் இந்த விக்கிரவாண்டி, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஐயாவுக்கு பாசிபிள். ஆனால் அதை தாண்டி இந்த பக்கம் போரூர் செஞ்சு அங்கெல்லாம் வந்து ஐயா வந்து நிற்க முடியுமா, நின்னா வந்து ஆறாமல் இருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. மொத்தமாக அச்சாணியை கழட்டிட்டு குத்துன்னு குத்த போகிறாங்க, அது கன்ஃபார்மு. அதை அப்படியே தாண்டி உண்மையிலே இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்க இன்னொரு விஷயம், திமுகவை பற்றி பேசுகிறது. நம்ம திருமாவளவன் அண்ணனுக்கு திமுக துரோகம் பண்ணிடுச்சு. இதில் எங்கே சமூக நீதி? திமுக கிட்ட ஏது சமூக நீதி பேசுறீ? இல்லை அப்படியே வா, புரட்சி பாரதத்துக்கு வா ஐயா பூவையாருக்கு வாங்க, ஜெகன்மூர்த்தி வாங்க. அவர் உள்ளே போயிட்டு அவர் எவ்வளோ திருமாவளவன் அண்ணன் எவ்வளவு பேசுகிறாரோ அதுக்கு ஈக்குவலாக ஜெகன்மூர்த்தியாரும் பேசிக்கிட்டு இருக்கார். மூர்த்தியார் எவ்வளோ மனசு நொடிஞ்சு போயிருக்கார் தெரியுமா? என்ன சார் கேட்டேன், என்னைய குறைஞ்சபட்சம் ஒரு கன்சிடராவது பண்ணிங்களா? 3 தானே கேட்டேன், 3 இல்லைன்னா ஒரு 2. எப்போ பார்த்தாலும் நான் அதே தொகுதியில் தான் நிற்கணுமா? அதை தாண்டி நான் வெளியில் வரக்கூடாதா? ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா? கொடுத்து தான் பாருங்களேன். இல்லை நீங்கள் கொடுத்த தொகுதியெல்லாம் எல்லாரும் ஜெயிச்சிட போகிறாங்களா? ஏன் என்னைய ஒன்றுலேயே போட்டு வச்சுருக்கீங்க? கடன் இருந்தால் இருங்க, இல்லாட்டி போங்கன்ட்டாங்களாம். வேறு வழி இல்லாமல் அவர் சமூக நீதியை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கூட்டணியை பார்த்து அவங்க பரிதாபப்படுறாங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரப்பா, கதறிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு. இப்போ நீங்கள் கொடுத்துருக்க சீட்டு எல்லாமே கண்டிப்பாக க்ளோஸு, அதில் மாற்றவே. ஏன்னா அது அப்படி ஆகணும் அப்படின்றதுனால தான் நீங்கள் அந்த வேலையை பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் பழனிசாமி ஐயாவோட இந்த பிளான் பழிக்குமா? ஏன்னா அவர் 169 இடத்துல போகிறார். அவர் எத்தனை இடத்துல வாங்க போகிறாருன்றது தெரியல. ஏன்னா கொங்குல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றது அவரோட நினப்பு இது வரைக்கும். ஆனால் போயிட்டு நிற்கிறப்ப தான் கொங்குல அவர் தொகுதியில் அவரை எதிர்த்து ஒரு அம்மா வந்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கு, நான் நிற்கிறேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அவர் ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஐயா எடப்பாடி தொகுதியில் ஐயா எடப்பாடியை தவிர வேறு யார் நின்னாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்னா கண்டிப்பாக அதை தோக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டா. பட் இருந்தாலும் அந்த அம்மா எவ்வளவு அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டுக்கு கொஞ்சமும் குறையாமல் அந்த அம்மாவுக்கு இருக்குது. அதான் தலைவர் நிற்கிற தொகுதியில் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆள் இறங்குதுன்னா மற்றபடி நிற்கிற இடத்துலலாம் என்ன யாருக்கு இறங்குவாங்க பார்த்துக்க. பாப்பா ஐயாவோட திட்டங்கள் பலிக்குதா, யாருக்கு யார் அடிமை அப்படின்றது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சு போயிடும். நன்றி.